special cutting techniques as precision hair cutting. Welcome to this course. In this session la namba different types of facial shapes paaka porom. Adu kudave hair cutting and hair drying paaka porom. Hair cutting, hair shaping, aprom process of cutting, tapering, texturizing, முடிய மெலிசாக்குறதும் அதுல அடங்கும். முடி வெட்டக்கூடிய எக்யூப்மெண்டால இதை செய்ய முடியும். தேவையான டூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். barber scissor, trolley, hair dryer, tile comb or style comb, neck strip, round brush, sectioning clips, spray bottle. அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸை பார்க்கலாம். டவல், தேவைக்கு ஏற்ற ஹேர் ஷாம்பு, தண்ணீர் தேவையான அளவு. ஃபேஷியல் ஷேப் என்னங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மாடர்ன் ஹேர் ஷேப்பிங்கோட பிரின்சிபல்ஸ் என்னங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கிளைண்ட்ஸோட ஃபீச்சர்ஸ் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஹேர் கட்ல சக்சஸ் கிடைக்கணும்னா கிளைண்டோட பெஸ்ட் ஃபீச்சர்ஸை தெரிஞ்சுக்கணும், அப்புறம் வர்ஸ்ட் ஃபீச்சர்ஸையும் தெரிஞ்சுக்கணும். ஹேர் கட்டிங் அப்புறம் ஹேர் ஷேப்பிங், கட்டிங் ப்ராசஸ், டேப்பரிங், டெக்ஸ்டரைசிங் மற்றும் தின்னிங்ல வரும். முதல்ல ஹேர் கட்டிங் டூல்ஸை வச்சு ஷேப்பை உருவாக்கணும். ஹேர் கட்டிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸோட ஷேப்பை தெரிஞ்சுக்கணும். 7 விதமான முக வடிவங்கள் இருக்கு. ஓவல் ஷேப். ஓவல் ஷேப்பை பொறுத்த வரைக்கும் நீளமா இல்லாம அகலமா இருக்கும். ஓவல் ஷேப்புக்கான காம்ப்ளிமெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த விதமான ஹேர் ஸ்டைலும் பிரமாதமா சூட் ஆகும். எந்த அளவிலான கட்டும் அவங்களுக்கு அழகா இருக்கும். ரவுண்ட் ஷேப். லாங் ஹேர் இருந்தா ஃபேஸ் லென்த்தா தெரியும். லாங் ஹேர் இந்த முக வடிவத்துக்கு பிரமாதமா இருக்கும். ஷார்ட் ஹேர் வச்சா இந்த முகத்தோட அகலம் ரொம்ப அதிகமா தெரியும். ஸ்கொயர் ஷேப். முகத்தோட உயரமும் சைட் நேரோனஸும் ஸ்கொயர் ஷேப் ஃபேஸுக்கு ரொம்ப அவசியம். ஸ்கொயரான ஃபேஷியல் ஷேப்போட பேலன்ஸ்க்கு டீப் சைட் போர்ஷன் ரொம்ப அவசியம். டெக்ஸ்சரும் சாஃப்ட் ஃபினிஷும் அவசியம். டைமண்ட் ஷேப். இந்த மாதிரி முக வடிவம் இருக்கிறவங்களுக்கு பாப் கட்டிங் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த மாதிரி முக வடிவம் இருக்கிறவங்க ஸ்ட்ரெயிட் ஃப்ரிஞ்சு வச்சாலும் பிரமாதமா இருக்கும். ஹார்ட் ஷேப். இந்த ஷேப்ல இருக்கிறவங்க சைட்ல ஃப்ரிஞ்ச் வச்சா அவங்க ஃபோர்ஹெட்டை மறைக்கிற மாதிரி இருக்கும். சின் லைனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தின்னா இருக்கும். ஜான் லைனோட ஒட்டி வரும்போது அது லென்த்தா இருக்கும். பேர் ஷேப். இவங்களுக்கு லாங் ஹேர் வச்சா அவங்களோட ஜா லைனே மறைஞ்சு போயிடும். அவங்க முகத்தை முழுசா ரசிக்கக்கூடிய உணர்வு கொடுக்கணும்னா அவங்களுக்கு ஷார்ட் ஹேர் கட்டு தான் கரெக்டா இருக்கும். அது அவங்களுக்கு டாப் கிளாஸா சூட் ஆகும். ஆப்லாங் ஷேப். லாங் ஹேர் வைக்கும் போது அவங்களோட முகம் இன்னும் லாங்கா இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி முகம் இருக்கிறவங்க ஷார்ட் லேயர் தான் வைக்கணும். கர்ல்ஸ் வைக்கும் போது இவங்களுக்கு இன்னும் ஃபேஸ் நல்லாவே எடுத்து காட்டும். ப்ரிசிஷன் ஹேர் கட்டுங்கிறது ஹேர் கட் இன்ஜினியரிங் சம்பந்தப்பட்டது. வேவ் பேட்டர்ன்ஸ், அதுக்கப்புறம் நேச்சுரலான டிசைன் லைன்ஸ், அதுக்கப்புறம் வெயிட் லைன்ஸ், கைட் லைன்ஸ். நேச்சுரலா முடி வெட்டியிருக்கும் போது அது பிரமாதமா இருக்கும். இது நேச்சுரலான லுக்கை கொடுக்கும். அது போக ஸ்டைலையும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். கட்டிங் டெக்னிக்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கர்லியான கட்டிங் ஹேரை பார்க்கலாம். நீங்க கர்லி ஹேரை கட் பண்ணும்போது உங்களுக்கு டிஃப்ரெண்டான ரிசல்ட்ஸ் ஈஸியாவே கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் ஹேரை விட இதுதான் ஈஸி. ட்ரை ஆனா இந்த கர்லி ஹேர் ஷ்ரிங்க் ஆயிடும். வெயிட் லைனை பொறுத்த வரைக்கும் அதிகமா ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. கட்டிங் த பேங்க்ஸ். பேங்க்ஸ் ஃப்ரிங்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். ஃபேஸோட 2 கார்னர்ஸ்லயும் ரொம்ப தெளிவா வெட்ட வேண்டி இருக்கும். பேங்க்ஸ் ஹேரை பொறுத்த வரைக்கும் ஸ்டேஷனரி கைட 90 டிகிரி வரைக்கும் ஹெட்ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா பண்ண வேண்டி இருக்கும். பேங்க் ஏரியால சில சமயம் நீங்க சில பீசஸ் தான் கட் பண்ண வேண்டி இருக்கும். ரேசர் கட்டிங் ஒரு தெளிவான ஷியர் கட்க்கு அப்புறம் ஒரு சாஃப்ட் அப்பீரியன்ஸ் கொடுக்கும். மீடியம் அண்ட் ஃபைன் டெக்ஸ்டர் ஹேருக்கு இது கிரேட் ஆப்ஷன். என்னெல்லாம் ஃபெதர்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்கறது நல்லா இருக்கும். ஷியர்ஸோட நம்ம எந்த கட்டிங் பண்ணாலும் ரேசரை யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் வெரைட்டியான ஹேர் ஸ்டைல்ஸை நீங்க கிளாசிக் மாடர்ன் ட்ரெண்ட்ஸ்ல நீங்க பண்ணிக்க முடியும்.
ரேசர் கட்டிங்க்கு 2 விதமான மெத்தட்ஸ் இருக்கு. முடியில இருக்கக்கூடிய ரஃப்பான பேச்சஸ் எல்லாம் நீங்க ரொம்ப சுலபமா நீக்கிட முடியும். அது உங்களுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சரை கொடுக்கும். ரேசரை 45 டிகிரிஸ் வரைக்கும் உங்களால கரெக்டா யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க பிளேட பொறுத்த வரைக்கும் 1/3 யூஸ் பண்ணீங்கன்னா ஸ்மால் ஸ்ட்ரோக்ஸ்க்கு கரெக்டா இருக்கும். Texturizing. எக்ஸஸா பல்கா இருக்கக்கூடியத லென்த் குறையாம நீங்க எடுக்க முடியும். ஹேர் கட்ல இந்த எஃபர்ட் போட்டா ரொம்ப பிரமாதமா இருக்கும். உங்க ஹேர் நல்லா மூவ் ஆகிறதுக்கு நீங்க இதெல்லாம் ரிடியூஸ் பண்ணி ஆகணும். ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நீங்க டிஃப்ரெண்ட் டென்சிட்டி இல்லாம நேச்சுரலா இருக்கிறதுக்கு இதை நீங்க பயன்படுத்திக்கலாம். வெரைட்டியான எஃபெக்ட்ஸை நீங்க உருவாக்குறதுக்கு டெக்ஸ்டரைசிங்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சட்டிலான டெக்ஸ்டர் மூவ்மெண்ட் உங்களுக்கு டிராமாட்டிக்கா அதுல கிடைக்கும். Texturizing with shears. Point cutting. முடியோட எண்ட்ல நீங்க இதை பெர்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு ஒரு டிப்ஸும் இருக்கு. ஷியர்ஸோட பாயிண்ட்ஸை கரெக்டா எடுக்கணும். இதை நீங்க வெட் இல்ல ட்ரை ஹேர்ல பண்ணலாம். அந்த சங்கியர் எஃபெக்ட் உங்களுக்கு கரெக்டா கிடைக்கணும்னா அந்த ஆங்கிளை நீங்க கரெக்டா யூஸ் பண்ணணும். பாப்புலரான நிறைய டெக்னிக்ஸ் இருக்கு. அது நிறைய வெரைட்டிஸை கொடுக்கும். சாஃப்ட்ல இருந்து நேச்சுரல், எட்ஜிஸ் அண்ட் மாடர்ன். நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கும்போது உங்க ஹேருக்கு நல்ல மூவ்மெண்ட் கிடைக்கும். அது ரொம்ப லைவாவும் டைனமிக்காவும் இருக்கும். உங்க முடியில இருந்து பல்க் அண்ட் வெயிட்டை அது ரிமூவ் பண்ணிடும். அதுவும் உங்களுக்கு முக்கியமா திக்காவும் கர்லியாவும் ஹேர் இருந்தா அது சாஃப்ட் லேயர்ஸை கிரியேட் பண்ணும். அது ஒவ்வொன்றும் நல்லாவே பிளெண்ட் ஆகும். இந்த செஷன்ல நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் பத்தின நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கோம். அதுவும் ஃபேஷியல் ஐடென்டிஃபிகேஷனை வச்சு தான் நம்ம இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஹேர் கட் டெக்னிக், ப்ளோ ட்ரையிங் ஃபண்டமெண்டல்ஸ், சேஃப்டியை பற்றியும் பேசியிருக்கோம். இதை வச்சு உங்களுக்கு ஸ்பார்க் ஆயிருக்கும்னு நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோ பார்த்தா இன்னும் நல்ல இன்ட்ரெஸ்டாக இருக்கும். தேங்க்யூ.